தீக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். உலக நாடுகளினுடைய பாஸ்போர்ட் தரவரிசை பட்டியலில் இந்தியா மிக மோசமான அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. கடந்த ஆண்டு 80வது இடத்துல இருந்த இந்தியா தற்போது 148வது இடத்துக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பொதுவா ஒரு ஆண்டும் ஒரு நாட்டினுடைய பாஸ்போர்ட்டினுடைய மதிப்பு, அதாவது அந்த பாஸ்போர்ட் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்கு, இல்ல மோசமான அளவுக்கு அது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கா, அதனுடைய மதிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கணக்கில் எடுத்து அதை ஒரு தரவரிசை பட்டியலா வெளியிடுவாங்க. பொதுவாவே ஒரு நாட்டுக்கு விசா இல்லாம போறது, அந்த நாட்டுல விதிக்கக்கூடிய வரி, அந்த நாட்டு மக்கள் எவ்வளவு சுதந்திரமா செயல்படுறாங்க, பாதுகாப்பு, இந்த மாதிரியான விஷயங்களை கருத்துல கொண்டுதான் இந்த தரவரிசை பட்டியலை உருவாக்குறாங்க. அந்த வகையில இந்தியா கடந்த ஆண்டு 80வது இடத்துல இருந்துச்சு, இந்த வருடம் 148வது இடத்துக்கு போயிருக்கு. இப்படி இந்திய பாஸ்போர்ட்டினுடைய மதிப்பு குறையறதுனால இந்திய பயணிகள் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கோ இல்ல இந்திய மாணவர்கள் வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கோ வேலை செய்யறதுக்கோ நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. குறிப்பா இந்த ஒரு வருடத்துல மட்டுமே அதிக அளவுல விசா ரத்து செய்யப்பட்டதால இந்தியர்கள் ரூபாய் 662 கோடி பணத்தை இழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பயணங்களின் போது வெளிநாடுகள்ல இந்திய பாஸ்போர்ட் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அதை திரும்ப வாங்குறதுல மிகப்பெரிய சிரமம் இருக்கிறதுனால இந்திய பயணிகள் மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அதே மாதிரி நெருக்கடியான காலங்கள்ல வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய இந்தியர்கள் இந்தியாவுக்கு திரும்ப வர முடியாத நெருக்கடிகள் நிறைய ஏற்படுது. இதற்கெல்லாம் ஒன்றிய பாஜக அரசினுடைய குடிமக்கள் மீது அக்கறை இல்லாத நலனும் கார்ப்பரேட்டுகளுக்கு மட்டுமே கவனம் செலுத்தக்கூடிய செயலும் தான் காரணம் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் வலுவான கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க.